ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு fowmiyas குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சது, உருளைக்கிழங்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பே லீஃப், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, முந்திரி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில், தேங்காய், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. வாங்க இதை எப்படி செய்யறதுங்க அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் தாளிக்கிறதுக்கு உள்ளே போட்டுருங்க. ஒரு பே லீஃப். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை ஆயிலே ஃப்ரை பண்ணும்போது அதோட காரம் வந்து அவ்வளோக்கா தெரியாது. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வணக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 தக்காளியை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து கட்டி கட்டியாக தெரியாமல் மசாலாலேயே நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வணங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது நல்லா இது வணக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது கூடவே வந்து நம்ம காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அதே மசாலாவில் நல்லா ஃபுல்லாக வணக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இந்த காய் வேகிற அளவுக்கு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது சீக்கிரமாக குக் ஆயிரும். எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால சீக்கிரமாக குக் ஆயிரும். இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவும் முந்திரியும் வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரெஸ்டாரண்ட்லாம் அந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா திக்காக தான் கொடுப்பாங்க. பாருங்கள், இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தேங்காவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து
நான் கஸ்தூரி மேட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாதவங்க மல்லித்தலை கொஞ்சம் தூவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், சுட சுட சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் இட்லி செஞ்சுருந்தோம். இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சாஃப்டாக இட்லிக்கும் குருமாக்கும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.